இப்பொழுது தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் என்பது அதிகரித்து இருக்கிறது. போட்டிருக்கீங்க? கண்டிப்பா நான் போடல. மாட்டிக்கிட்ட பங்கு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்கல்ல, என்னமோ ஃபேஸ்ல போட்டிருக்கீங்க, என்னது இது? சார் ஃபேர்னஸ் கிரீம் சார். கிரீம் தான் போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரியே பளபளன்னு இருக்கீங்க. இருக்காத பொண்ணு எல்லாம் பிடி பார்லர் எபைட்ரா பிகரை கரெக்ட் பண்ணுவானா கட்டிங் இருக்கு, அப்புறம் ஃபேஸ் வேக்சிங் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நான் போடுவேன். போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பண்ணுவேன். ஒன்ஸ் இன் 20 days எவ்வளவு ரூபாய்க்கு ஃபேஷியல் பண்றீங்க? 1000 2000 1000 to 2000. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் விளக்க சொல்லுங்க. என்ன அழகு குறிப்பு பெண்கள் தான் கொடுக்கறதுக்கா? என்ன அழகா சொல்றாங்க. முல்தானி மெட்டி, அப்புறம் லைட்டா இது பொம்பளைங்க சமாச்சாரம். செல்வி நீ பாருமா. ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாச்சு கலந்து அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு 20 minutes கழிச்சு ஏய் அப்படியே இருக்கடா. ரூம்ல இருந்து என் கிளாஸுக்கு நான் போற வரைக்கும் இருக்க எல்லா டிண்டர் கிளாஸ்லயுமே என் முடி அப்படியே பார்த்துட்டே தான் போவேன் நான். அந்த கிளாஸ்ல இருக்க அத்தனை பேர் சிரிச்சுட்டே இருப்பாங்க. கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேத்து இதே மாதிரி தான் வந்திருந்தியா? அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. என்னடா மண்டை இது? குளிச்சு முடிச்சுட்டு தலை நான் வச்ச ஹேர் ஸ்டைல் நிக்கலனா அவ்வளவுதான் லீவ் போட்டுறேன். லீவே போட்டு குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல யார பத்தி சொல்றீங்கல்ல, இந்த பையன் தலை ஒழுங்கா சீவாம இருக்காங்க மாதிரி தான் இருக்குப்ப. ரொம்ப கலைஞ்சிருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கியா? தனியா கொண்டு போய் வச்சு என்னை கிளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா எடுத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. நான் வந்து ஒருத்தவங்க தான், அவங்க கேட்கறது ஒரு கொஸ்டின். ஆனா அவங்க எனக்கு பின் பாயிண்ட் பண்ணும்போது எத்தனை பேர் என்ன பாக்குறாங்க, எத்தனை கண்கள் என்ன பாக்குது. ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். மேக்கப் போற பசங்களை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அவ்வளவுதான். ரொம்ப அசிங்கமா இருக்கும். ரொம்ப அசிங்கமா இருக்கு. வை வேணா சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? இப்படி எல்லாம் மேக்கப் போற பசங்களை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அவ்வளவுதான். சொல்லு தங்க. தொடாதீங்க பாஸ். பாஸ் ராத்தல் பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாம் கூட பூ போட்ட சட்டை தான் அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் கேட்டு சொல்றா, தப்பு நடக்குறா சொல்றா. அது பொண்ணு மாதிரி தான் சார் தோணுது. அது பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களடா சொல்ல சொல்ல கேட்கலனா இப்படி தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கயாச்சும் மசூதில போய் மந்திரி கிரீம் போட்டிருக்காரு, அவரை கண்ணை மட்டும் மறைச்சிட்டு பாருங்க. கீழே கண்டிப்பா ஒரு லிப்ஸை பார்த்தா எனக்கு வந்து பொண்ணு ஃபீல் தான் வருது. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க. கண்ணை கவர் பண்ணு. இருக்கு சார் மூஞ்சி பார்க்கும்போது அவங்க வேக்சிங் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு பண்ணா அதோட ஃபீல் தனி சார். அழுதுருவேன் காம்படிஷனா பயமா? நான் உங்களை விட அழகாயிடுவேன். காம்படிஷன் பயமா? எனக்கா? அந்த லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. இப்படி பசங்களை பத்தி உங்க ஒபினியன் என்ன? ஓவர்டூ பண்றாங்க. அது ஓவர்டூ பண்ணும்போது சாரி டு சே அது ஒரு கே லுக். ஃபேஸ் கிரீம் நாங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன கஷ்டம்? பவுடர் டப்பா மாதிரி போட்டுட்டு வர கூடாது. நாங்க யாருமே பவுடர் திட்டத்திட்டியா தெரியுது எங்களுக்கு. சோ வாட் யூ கால் தட்? அப்படியா? யூஸ் பண்ணுவேன் சார். அவங்க என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன் சார். Features and show but which is not needed for a guy or something. ஏய் இங்கிலீஷ்ல சொல்லிட்டா ஒண்ணே ஊன்றுவோமா? ஒண்ணும் புரியல. பார்த்து பேசணும்னா அவளை மதிக்க மாட்டேன். மதிக்கலன்னா முன்னாடி இவன் என்ன மதிக்க மாட்டான், அவளுக்கு அந்த இது வரும். அப்ப வந்து அவ என்கிட்ட வருவா, வந்து பேசுவா. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாளையா. கிட்ட போய் பேச போனா ஒரு மாதிரி எனக்கு கண்டுக்காத மாதிரியே பண்ண. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வா லஞ்ச் பிரேக்ல நம்ம போய் அவங்க கிட்ட பேசணும், அவன் வேற ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்னு. திமிரா பேசினா என்ன பண்ணுவீங்க? நாங்களும் பதிலுக்கு திமிரா பேசிட்டு போயிட்டே இருப்போம். அவங்கள பத்தி போய் டிஸ்கஸ் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஐடியா உங்க சித்தப்போட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்.
யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா இருக்கிற பட்சத்துல எப்படி எல்லாம் கொஞ்சம் ரகசியமா உங்களை நீங்க அழகுபடுத்தி இப்போ வெளியே போகும்போது எனக்கு கொஞ்சம் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா உடனே நான் ஒரு காரை தேடுவேன். கார் கண்ணாடியில் அப்படியே ம். டவுட் இருந்துச்சு, ஐயோ ஷர்ட் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னது அது புரியல. ஏதாவது ஹேர் ஸ்டைல் ஏதாவது கலைஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு உடனே ரெஸ்ட் ரூம்ல கண்ணாடி இருக்கும். ஸோ அங்க போய் பார்த்து என்னடா மண்டை இது? வந்து எங்க காலேஜ்ல வந்து ஃபேக்கல்ட்டி வருவாங்க, ஸ்டாஃப் ஒருத்தவங்க. அவங்க எப்படின்னா அவங்கள வந்து எல்லாரும் வந்து இந்த பிரேமம் படம் மலர் மாதிரி நாங்க எடுத்துக்கிட்டோம். வாயப்பாரு வள்ளல்ல கரெக்டா அவங்க வரும்போது மட்டும் மொத்த பாய்ஸுமே போயிடுவாங்க பாத்ரூம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு கரெக்டா வந்து உட்காந்துடுவோம். அழகுபடுத்திக்கிறது எப்படான்னு கேட்டா கரெக்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஆட்டிங்க அது சொல்லல ஊத்துது அப்படியே. ஆயத்தோட வெடியுது அடைஞ்சிருச்சா சார் கர்ச்சீஃப்ல வந்து பவுடரை ஒளிச்சு ஒளிச்சு வச்சுக்கிறேன். இல்லையே பாரு இந்த லிப் கிளாஸ்ன்னு ஒன்று வருது. என்னடி இது? இந்த லிப் கிளாஸ் வந்து என்ன பண்ணுவேன், யாரும் தெரியாத சமயத்துல இப்படி எடுத்துட்டு அவங்க அங்க இங்க பார்க்கும்போது அப்படியே எடுத்து லைட்டா தடவிக்கிறோம். மறைஞ்சு